மக்களை, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபஜ்ஜியான ப்ரௌனி பற்றி தான். நான் இதில் வந்து அசார்டட் ப்ரௌனி செய்கிறத பற்றி போட்டிருக்கேன். நார்மல் ப்ரௌனிக்கும் இதே மெத்தட் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ப்ரௌனி எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் இதில் 1/4 kg ப்ரௌனிக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். கேக்லாம் நம்ம வந்து கப் மெஷர்மெண்ட்டில் எடுப்போம். ஆனால் ப்ரௌனி செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் போட்டு தான் எல்லாமே எடுப்போம். ப்ரௌனிக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து சாக்லேட்டையும் பட்டரும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் வந்து சாக்லேட் வந்து 65 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். பட்டர் வந்து 37 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டையுமே வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இதுக்கு வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் எடுக்கலை. நான் வந்து என்ன பண்ணேன், ஈஸியான பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா, எப்போவுமே ஓடிஜியில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் செட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே வச்சு எடுத்துருவேன். இந்த பவுலை ஓடிஜியில் நீங்கள் வந்து இந்த பவுலை ஹீட்டில் உள்ளே வச்சு எடுக்கும்போது அட்லீஸ்ட் 2 டைம் வந்து நீங்கள் எடுத்து மிக்சிங் கொடுத்து தான் உள்ளே எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அடுத்து நான் இன்னொரு பவுலில் வந்து மைதா மாவு நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 30 கிராம் மைதா மாவு நான் எடுத்துருக்கிறேன். சிலவங்க வந்து இது கூட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எப்போவுமே கொக்கோ பவுடர் ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு நான் இது ஒரு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி செஞ்சது. கொக்கோ பவுடர் தேவைன்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி சாக்லேட்டே கொக்கோ பவுடரில் தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து நான் வந்து கொக்கோ பவுடர் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. இது கூட வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஸ்மெல் வந்து நல்ல என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுனால வந்து இந்த காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இதை ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் ப்ரௌனிக்கு தேவையான சுகரை நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து சுகர் வந்து போடுறது வந்து உங்களோட கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்ததும் உங்களோட விருப்பத்தை பொறுத்ததும். ஏன்னா வந்து சுகர் வந்து இதில் வந்து பாதி நீங்கள் நாட்டு சர்க்கரையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் நாட்டு சர்க்கரையாக எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக சுகராகவே நீங்கள் ஒயிட் சுகராகவே எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டும் வித்தியாசமாகும். ப்ரௌனியோட டெக்ஸ்சருமே இதில் சேஞ்ச் ஆகி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு தெரியும், தனியாகவே ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் பியூர் நாட்டு சர்க்கரையாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சூவியாக இருக்கும். ஏன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூவியாக இருக்கும். இதுவே நாட்டு சர்க்கரை பாதி சுகர் பாதின்னு ஆட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபஜ்ஜியாக இருக்கும். அதுவே நீங்கள் ஃபுல்லாக சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஃபஜ்ஜினஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதனால் நான் எப்போவுமே ரெண்டுமே பாதி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து 68 கிராம் எடுத்திருக்கேன். 70 வரைக்கும் நீங்கள் அந்த கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டரையும் சாக்லேட்டையும் நான் ஓடிஜியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நான் அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 தடவை உள்ளே வச்சு எடுத்து பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். இதுவே இந்த மெத்தடில் வந்து நான் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணுவேன். ஏன்னா சாக்லேட் வந்து இந்த மெத்தடில் மெல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து துருத்துருன்னு கிடைக்கும். அது வந்து டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிரும். ஆனால் மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து மெல்ட் பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு அது ரெண்டுமே மெல்ட் ஆகி ஒழுங்காக கிடைக்கவில்லை. எனக்கு கட்டியாக இருக்கணும், துருவா அப்படி தான் இருந்தது. அதை வந்து நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நான் இது வரைக்கும் மெல்ட் பண்ணுறேன். அது வந்து நல்லா வருது. டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருது. இதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு பவுலில் வந்து ஒரு எக் எடுத்துக்கிறேன். அந்த எக்கு கூட நம்ம வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், அதாவது ஒரு அரை மூடி எடுத்தால் போதும். இது கூட நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் எப்போவுமே சுகர் எடுக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, அதை வந்து நீங்கள் திரிச்சு எடுத்துருங்க. அதாவது மிக்சியில் ஒரு பல்ஸ் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த சுகர் வந்து உங்களுக்கு கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் சுகர் மெல்ட் கரையாமல் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஓடிஜியில் வந்து அதை பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த சுகர் வந்து ஒரு நூல் மாதிரி விடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதை நீங்கள் ப்ரௌனியை வந்து 2ஆக கையை வச்சு பிச்சு பார்க்கும்போது அப்படியே எலாஸ்டிக் மாதிரி அப்படி இழுக்கும். அந்த நூல் வந்து உங்களுக்கு அந்த ஜவு முட்டாய் மாதிரி வரும். அதுக்கு ரீசன் வந்து சுகர் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்குது, கரையாமல் இருந்தது நீங்கள் பீட் பண்ணும்போது. அதுதான் அதோட ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து டேஸ்ட்லலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து சுகரும் கடிப்படும். நீங்கள் வந்து ஒழுங்காக அதை வந்து இது பண்ணி எடுக்கலைன்னா உங்களுக்கு சுகர் கடிப்படும் சாப்பிடும்போது. நான் இந்த தடவை வந்து சுகரை பவுடர் பண்ணி எடுக்கலை. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், பீட்டரை யூஸ் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும், கரைகிறது வரைக்கும் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் புதுசாக தொடங்குறவங்களுக்கு பீட்டர் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பவுடராக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டையுமே சுகரையும் நாட்டு சக்கரை ரெண்டையும் சேர்த்து போட்டு நான் வந்து பவுடர் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதாவது மிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு டைம் எடுக்காது உங்களுக்கு.
நீங்கள் வந்து சுகரை வந்து பீட் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் நான் இப்போ பண்ணிட்டு இருக்க மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பீட் பண்ணி வந்தாலே போதும். அது கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கேக்குக்கு பண்ணுற அளவுக்கு ரொம்ப பீட் பண்ணி அப்படி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு லைட்டாக அந்த சுகர்லாம் கரைஞ்ச உடனே அது கூட வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் பட்டர் மிக்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா இதாக்குற மாதிரி. நீங்கள் வந்து இப்படி சாக்லேட்டையும் பட்டரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வந்து இதை வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேச்சுலா வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதனால் வந்து நான் வந்து பேச்சுலா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா அந்த எல்லா பக்கமும் ஒன்றும் இல்லாமல் அப்படி வலிச்சு எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஸ்பூனோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஒட்டிக்கிடும். நம்மளே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கம்மியாகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி அதை வலிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சாக்லேட்டும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் லைட்டு திக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாகவே ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கேக் மாதிரி நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ப்ரௌனி இல்லை. ஏன்னா இது ரொம்ப எலும்பிலாம் வராது. கேக்குக்கு ஹைட் வரணும். ப்ரௌனிக்கு ஹைட் அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவை கிடையாது. ஹைட்டாகவும் வராது. அதனால் நம்ம வந்து இந்த மிக்சிங்கில் வந்து நம்ம இதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நான் பண்ணுற மாதிரி சும்மா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஓரங்கள் எல்லாமே சுற்றி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 1/4 kg ப்ரௌனி. அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க டின் வந்து 6 inch டின் தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கிறேன். 5 inch எடுத்துக்கலாம். 5 inch எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரௌனி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஆனால் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பீஸ் கொஞ்சம் கம்மியாக விழும். இது வந்து பீஸ் பெரிய பீஸாக இருக்கும். ஆனால் ஹைட் கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம ப்ரௌனியில் வந்து எப்படின்னா பீஸ் விழுறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற டின் சைஸை பொறுத்து தான். நீங்கள் பெரிய சைஸ் டின் யூஸ் பண்ணும்போது ப்ரௌனியில் வந்து பீஸ் அதிகமாக விழும். பெருசாக இருக்கும். ஆனால் ஹைட் கம்மியாக இருக்கும். ஆனால் சின்ன சைஸ் நீங்கள் டின் யூஸ் பண்ணும்போது ஹைட் அதிகமாக இருக்கும். ஆனால் சைஸ் கொஞ்சம் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வெயிட் எல்லாம் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் ப்ரௌனியை வந்து பட்டரை மெல்ட் பண்ணும்போதே வந்து நான் ஓடிஜி ஆன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு 20 minutes கிட்ட டைம் செட் பண்ணிவிட்டு டாப் மோடும் பாட்டம் மோடையும் ஆன் பண்ணி ப்ரௌனிக்கு ப்ரீ ஹீட் கொடுத்துருவேன். என்னோட ஓடிஜியில் ஃபேன் மோட் கிடையாது. எனக்கு டாப் அண்ட் பாட்டம் மோடு தான். நான் அதை மட்டும் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட ஃபேன் மோடு இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ நம்ம செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை வந்து அந்த 6 inch டின்னுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓடிஜியில் ஒரு 25 minutes எனக்கு இந்த 1/4 kgக்கு போதுமானதாக இருக்கும். அதிகபட்சம் வந்து 30 minutes ஆகும். அவ்வளோதான். 25 to 30 minutes தான் இதுக்கு எடுக்கும் டைம் செட் பண்ணிவிட்டு ப்ரௌனியும் நீங்கள் வந்து உள்ளே வச்சிடலாம். நான் வந்து இதில் வந்து இப்போ அசாட்டா ட்ரை பண்ணுறேன். அதனால் இதுக்கு வந்து நான் பிஸ்காஃப் நியூட்டலா நட்ஸ் அண்ட் ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிஸ்காஃப் நியூட்டலா எடுக்கும்போது அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி, அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்குல்ல அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் இது போட்டு கொஞ்சமாக எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுத்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் வந்து இதை வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணேன். அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து நீங்கள் ஃபில்லிங்காக உள்ளே வச்சு குக்கீஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் மற்றபடி இந்த மாதிரி ப்ரௌனியில் இப்போலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் பண்ண மெத்தட் எல்லாமே நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ரௌனியை வந்து 25 minutes வந்து நான் அவனில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு பேக் ஆகி கிடச்சிருச்சு. ப்ரௌனியை எப்போவுமே கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த பாதி ப்ரௌனி அந்த பேப்பர்லேயே பாதி ஒட்டிக்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற பேப்பரை பொறுத்தும் ப்ரௌனி வந்து கீழே ஒட்டிக்கிடும். நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நான்ஸ்டிக் பேப்பர்னு கிடைக்கும், அதை ட்ரை பண்ணுங்கள். பேக்கிங் பேப்பர் ட்ரை பண்ணாதீங்க ப்ரௌனிக்கு. அது வந்து உங்களுக்கு கீழே அடியில் அப்படி ஒட்டிக்கிட்டு தான் வரும். பாதி இது உங்களுக்கு அந்த பேப்பர்லேயே போயிடும். அதனால் வந்து அந்த மாதிரி பேப்பரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பார்ச்மெண்ட் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி வாங்குங்க. இப்போ இந்த ப்ரௌனி வந்து எனக்கு 272 கிராம் வந்தது டோட்டலாக. இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா 1/4 kg ப்ரௌனிக்கு ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸோட அந்த நியூட்ரலாக இது எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதோட மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கேற்றப்பில் நீங்கள் வெயிட் போட்டு அதுக்கேற்றப்பில் நீங்கள் டிவைட் பண்ணி இதோட ப்ரைஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 kg அசாட்டட் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து 300 to 350 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்றப்பில் நீங்கள் ஆஃபரும் போட்டுக்கலாம். அதுக்கு ஏற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள்.